Hi everyone, I am Dr. VT Rajesh from Muttamil Hospital, Tirunelveli. இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் இந்த இன்ஹேலர் டிவைஸ், இன்ஹேலேஷன் டிவைஸ் ஆஸ்துமாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரே ஆஃப் ட்ரீட்மெண்ட், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் அந்த டெமோவை தான் கேட்பாங்க, இது எப்படி கொடுக்குறதுன்னு. நான் வந்த புதுசில் இந்த இன்ஹேலர் எழுதி கொடுப்பேன். இந்த பேஷண்ட் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் வியாதி இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகிருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அதை ஃபார்மசியில் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நானே இந்த மெடிசின்ஸை வாங்கி வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமோ பண்ணி காட்டி அவங்கள திரும்ப பண்ண சொல்லி காட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் அவங்களுக்கு காட்டுறேன். இது இந்த டிவைஸு. இந்த டிவைஸில் முன்னால் ஒரு பாகம் இருக்குது, இந்த மாஸ்க் சின்ன குழந்தைகளுக்கு, பொதுவாக 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாஸ்க் தேவைப்படும். 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாஸ்க் இல்லாமல் டைரெக்டாக ஸ்பேசரை மட்டும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்பேசர். இது இன்னொரு டிவைஸ், இன்னொரு கம்பெனியில் உள்ள பிராண்டு. அந்த டிவைஸை நேராக வச்சுட்டு இந்த இன்ஹேலர் இந்த பக்கம் வச்சுட்டு நல்ல மூச்சை வெளியே விட்டுட்டு வாயில் பல்லுக்கு 2 பக்கமும் வச்சுட்டு உதட நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு முதல்ல அவங்கள இழுத்து விட சொல்லுங்கள். நான் இப்போ காட்டுறேன். ரெண்டு தடவை இழுத்து விட்டாங்கன்னா அவங்க இழுக்கிற ப்ராக்டிஸ் வந்துடும், மூச்சை இழுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க இழுக்கும்போது நம்ம இதை ப்ரெஸ் பண்ணணும். இழுத்து அவங்க ஹோல்டு பண்ணி வைக்கணும். 10 என்ற வரை ஹோல்டு பண்ணிக்கிட்டால் போதும், நல்லா இழுக்கிறாங்க அப்படின்னா. இது கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு நம்ம மாஸ்க் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது. ஸோ இழுத்து வச்சுட்டு 1 2 3 4 10 வரை எண்ணிட்டு விட்டுடலாம். ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டோம், ஏன்னா இதில் ஸ்டீராய்டு இருக்கும், அது வாயிலையோ இந்த வெளிப்பக்கமாக டெபாசிட் ஆச்சுன்னா வெளியே துணியை வச்சு தொடச்சிருங்க, இல்லை தண்ணியை வச்சு முகத்தை கழுவிட்டு வாயும் நல்ல தண்ணியை வச்சு கொப்பளிச்சு ஒழுங்கிடலாம், இல்லை துப்பிடலாம். இதை பண்ணணும். இப்போ மீட்டர் டோஸ் இன்ஹேலர் இந்த டிவைஸு வித் மாஸ்க் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இம்பார்ட்டன்ட், நான் சொல்ல மறந்துட்டேன். இதை ஷேக் பண்ணிவிட்டு தான் ஃபிட் பண்ணணும். பண்ணிவிட்டு கரெக்டாக இது ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த மூக்கு பக்கம் ஃபிட் ஆகணும், கீழேயும் ஃபிட் ஆகணும். இதை ஒரு கையில் பிடிச்சிக்கணும். இதை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை அமுக்கணும். இதை அமுக்கி ஒரு 20 to 30 என்ற வரை நம்ம இதை அமுக்கி பிடிச்சிக்கணும். அமுக்கி பிடிச்சிட்டோன்னா அந்த மெடிசன் உள்ளே டெலிவரி ஆகிருக்கும். இப்போ ஒரு தடவை அமுக்கிறதுங்கிறது ஒரு பஃப், 2 பஃப்னா 2வது தடவையும் அமுக்கி திரும்ப ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்கணும். ஸோ 2 பஃப்ஸ் 2 வேளை பிடி அப்படின்னு சொன்னால் காலையில் 2 தடவை இது மாதிரி அமுக்கி பண்ணணும், சாயங்காலம் 2 தடவை அமுக்கி பண்ணணும். மாஸ்க் யூஸ் பண்ணும்போது வெளி பக்கத்தில் மருந்து டெபாசிட் ஆகிருக்கும், அதை ஈர துணி வச்சு தொடச்சிக்கணும். இல்லைன்னா அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இதுதான் மீட்டர் டோஸ் இன்ஹேலர். இப்போ இன்ஹேலர் காலி ஆகிட்டா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் ஒரு மார்க் இருக்கும். ரெட் கலர் வந்துடுச்சு, இல்லை 0 வந்துடுச்சுன்னா இதில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சில டிஜிட்டல் இன்ஹேலர் இருக்குது, அதில் நம்பர் கவுண்டிங் வரும், 1 2 3 120 ஆரம்பித்து 0 வரும். 0 வர்றது அது நிற்கலாம். அப்புறம் இது குலுக்கி பார்த்தாலும் தெரியும் மருந்து இருக்கா இல்லையான்ட்டு. இல்லை இந்த கேனிஸ்டரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது எப்படி மிதக்குதுங்கிறத வச்சு தெரியும். இப்படி மிதந்ததுன்னா அப்போ ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். பாதி இப்படி சரிஞ்சு மிதந்ததுன்னா பாதி இருக்குதுன்னு அர்த்தம். ஃப்ளாட்டாக இருக்குன்னா எம்டி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்துறாங்க. இதை அவங்க சென்ட் அடிக்கிற மாதிரி அடித்து விளையாடுவாங்க, ஒரே நாளில் காலி பண்ணிவிடுவாங்க. ஒரு பெரியவர் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தார். இப்படி தான், சார் மருந்து கொடுத்தீங்க, மருந்தே இல்லையே சார்னு அடுத்த தடவை கொண்டு வந்து இன்னசென்ட்டாக கேட்குறாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்டால் பையன் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் சார் அப்படின்னாங்க. ஸோ அதனால் சின்ன குழந்தைங்கிட்ட இந்த மருந்து கொடுக்காங்க, வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது சவுண்டு வரும், அந்த புகை வர்றதெல்லாம் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரே நாளில் அடித்து வேஸ்ட் பண்ணி 120 டைம்ஸ் தானே அடித்து காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஹேலர் டிவைஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதை ஷேக் பண்ணணும், எப்படி ஃபிட் பண்ணணும், மாஸ்கோட எப்படி யூஸ் பண்ணணும், மாஸ்க் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.